இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு மார்த்தா, மரியா இவர்களுடைய சகோதரன் புதைக்கப்பட்ட கல்லறை அருகிலே நிற்கிறார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 19 27 வரை. ஆண்டவர் இயேசு வீட்டிற்கு வந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று மார்த்தா சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் குறிப்பிடுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவிலே நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை எப்படியெல்லாம் செயல்படுகிறது, எப்படி உயர்ச்சியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது, எப்படி ஒரு மனிதன் தினந்தோறும் அவனுடைய நெருக்கடிகளிலே, அவனுடைய வேதனைகள் மத்தியிலே, அவனுடைய நோய்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே எப்படி அவன் உயிர்த்தெழ முடியும் என்ற அந்த சூத்திரத்தை கற்றுக் கொடுக்கிறது. சூத்திரம் என்ன? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வது. உயிர் வாழும் பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் என்றுமே சாகான். நெருக்கடியில செத்து போயிட மாட்டான், மனம் தளர்ந்து போற மாட்டான், தோல்வி அடைய மாட்டான். தோல்வி போல தோன்றினாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வான், அடுத்த படிக்கு ஏறி செல்லுவான். மனம் தளரவே கூடாது. காரணம் என்ன? நாம் உயிர்த்தெழுகிறோம். ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு உயிர்த்தெழுகிறோம். ஒரு நிலையிலிருந்து உயர்வான ஒரு நிலைக்கு நாம் உயிர்த்தெழுகிறோம். தோல்வியிலிருந்து வெற்றிக்கு செல்லுகிறோம். யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி நாம் உயர்த்தப்படுகிறோம், உயிர்த்தெழுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்கு வாழ்வு நீரே, உயிர்த்தெழுதல் நீரே, மீட்பு நீரே, வழி நீரே, உண்மை நீரே. ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களுக்கு வாழ்வு கிடையாது. நீர் எங்களோடு இருந்தால் அன்றி எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கள் சொல்லிலும் செயலிலும் இதை சிந்தனையில் வைத்து, ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழச் செய்கிறவர் என்பதை சிந்தனையில் வைத்து சொல்லும் செயலும் அதற்கேற்ப வெளிப்பட நீர் தயவுடன் அருள் கூறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.